இப்ப எதுக்கு 3 பேரும் இப்படி மொட்டை மாடியில போய் நின்னுட்டு இருக்கீங்க? அடிக்கிற வெயில பாத்தீங்களா? இப்படியே நின்னுட்டு இருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்ச நேரத்துல தலை சுத்தி கீழேயே விழுந்துருவீங்க. விளையாடுறதுக்காக தானே இந்த பசில் கார்ட்ஸ் எல்லாம் வாங்கி வச்சிருக்கீங்க. சீக்கிரமா கீழே வாங்க, 4 பேரும் சேர்ந்து விளையாடுவோம். அட இதுதான் விஷயமா? விளையாடுற டாய்ஸ்ல இருந்தெல்லாம் டைனோசர்ஸ் வெளியே வராது. இது கூட தெரியாம 3 பேர் இப்படி பயந்துட்டு இருக்கீங்களே. அதுல இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்திருப்பாங்க, அது எப்படின்னு பார்த்து படிச்சு நம்ம 3 பேரும் சேர்ந்து விளையாடுவோம். ஃபர்ஸ்ட் சீக்கிரமா கீழே வாங்க. மணி, உன் பேச்சை நம்பிதாண்டா நானே கீழே வரேன். எதுவும் ஆகாதுல்ல? சாரா ஜோயா, மணி தான் சொல்றான்ல, நீங்களும் வாங்க சேர்ந்து விளையாடுவோம். வெரி குட் சிவானி, நீயாவது நான் சொல்றத கேக்குறியே. இங்க பாத்தியா, ஜாராவும் ஜோயாவும் இன்னும் கீழே இறங்காம இருக்காங்க. எவ்வளவுதான் சொல்றது இவங்களுக்கு? விளையாட்டை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் படிச்சிடலாம். க்ரோயிங் கேப்சூல் அனிமல்ஸ்ன்னு போட்டிருக்கு, க்ரோ ஃபாஸ்ட் இன் வாட்டர்ன்னு போட்டிருக்காங்க. அப்படின்னா அதை தண்ணியில போட்டா பெருசாகும்னு சொல்லியிருக்காங்க. என்ன மாதிரியான தண்ணி போடணும்னு தெரியலையே. ஓகே பாத்திரலாம். ஹாட் ஆர் வார்ம் வாட்டர்னு போட்டிருக்காங்க. ஓகே, ஒரு கிளாஸ் எடுத்துக்கணும், அதுல ஹாட் வாட்டர் போட்டு அதுக்கப்புறமா அதுல கேப்சூல் போட்டா 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணா அங்க கொடுத்துருக்க ஷேப்ல டைனோசர்ஸ் வரும்னு போட்டிருக்கு. ஓகே, இப்போ இதை ஓபன் பண்ணிடலாம். இதுல 12 கேப்சூல்ஸ் கொடுத்துருக்காங்க, நிறைய கலர்ஸும் கொடுத்துருக்காங்க. இப்போ எல்லா கேப்சூலையும் எடுத்தாச்சு. பார்க்கவே கியூட்டா கலர்ஃபுல்லா இருக்குல்ல, செம்மையா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே, இப்போ ஒரு கிளாஸ் ஹாட் வாட்டர் எடுத்துக்கலாம். அதுல என்னோட ஃபேவரட் கலர் ப்ளூ தான். ஓகே, அதை ஃபர்ஸ்ட் போட்டுக்கலாம். இன்னொரு கலர் போடலாமா? வேண்டாம் வேண்டாம், சம்டைம்ஸ் இடம் பார்த்து அது ஒன்னே போதும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். என்ன இது உள்ளேயே போக மாட்டேங்குது? ஒரு வேளை லெஸ் வெயிட்டா இருக்கிறனால மேலேயே இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன் மணி, என்னடா இது உள்ளேயும் போக மாட்டேங்குது, எந்த சேஞ்சஸும் ஆக மாட்டேங்குது. நல்லா உள்ள அமுக்குடா. என்னடா போக மாட்டேங்குதா? அவ்வளோதானா? வேஸ்டா நம்ம வாங்கினது? இல்ல சாரா, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுலயே 2 மினிட்ஸ் ஆகும்னு போட்டிருக்காங்கல்ல. ஃபர்ஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணுவோம், அப்பதான் அதுல இருக்கிற கேப்சூல் மெல்ட் ஆகி உள்ள இருந்து ஃபோம் வெளியே வரும்னு நினைக்கிறேன். ஏ ஆமா மணி, ஜோயா சொல்ற மாதிரி செம்மையா இருக்குடா. நாங்க கூட பயந்துட்டு இருந்தோம், பார்த்தா ஒரிஜினல் டைனோசர் ஷேப்லயே இருக்குடா. இது என்ன மாதிரியான டைனோசர்டா மணி? ஹே சாரா, இங்க பாரு, இதுதான் அந்த டைனோசர். இதுக்கு எப்படி ரெக்கையெல்லாம் இருக்குன்னு பாத்தியா? இது ஒரு பறக்கிற டைனோசர்னு நினைக்கிறேன். பார்க்க ரொம்ப பிரம்மாண்டமா இருக்குல, சூப்பரா இருக்கு. மணி, இது பார்க்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குடா. சீக்கிரமா எல்லா கேப்சூலையும் இதே மாதிரி பண்ணுடா. அப்பதான் என்னென்ன வெரைட்டிஸ் ஆஃப் டைனோசர்ஸ் வருதுன்னு பார்க்க முடியும். ஓகே சிவானி, நீ சொன்ன மாதிரியே சீக்கிரமா பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் இதுல இருக்கிற டைனோசரை வெளியே எடுத்துடலாம். நான் ஒரு ஸ்டிக் யூஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். ஏன் தெரியுமா? இதுல கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணிருப்பாங்க. சோ கையில எடுக்க வேண்டாம், இதை ஓரமா வச்சிருவோம். இப்ப நம்ம கிட்ட நிறைய கேப்சூல்ஸ் இருக்கு. ஒவ்வொன்னா பண்ணிட்டு இருந்தா ரொம்ப லேட் ஆகும். அதனால நான் ஒரு 5 கிளாஸ் ஆஃப் ஹாட் வாட்டர் எடுத்துக்கிறேன். அப்பதான் சீக்கிரமா பண்ணி முடிக்க முடியும். எனக்கு இன்னும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஏன் தெரியுமா? எல்லாமே வேற வேற கலர்ஸ்ல இருக்கவும் பார்க்க செம்ம கியூட்டா இருக்குல்ல. ஓகே, இப்ப ஸ்டார்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறேன்னா, எல்லா கேப்சூலையும் ஒவ்வொன்னா இந்த கிளாஸ் ஆஃப் வாட்டர்ல ஆட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் என்ன கலர் போடலாம்? ஓகே, எல்லோ கலர் போட்டுக்கலாம். ஓகே, உள்ளேயே போக மாட்டேங்குது, பரவாயில்ல, நம்ம லாஸ்டா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ப்ளூ போட்டாச்சு, கிரீன் போட்டாச்சு, ஆரஞ்சு போட்டாச்சு. ஓகே, இப்ப ரெட் போட்டுடலாம். இப்ப இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணும்போது தான் அது சீக்கிரமா மெல்ட் ஆகி நமக்கு டைனோசர் ஷேப் கிடைக்கும். மணி, இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் நம்ம சேனல்ல அப்லோட் பண்ண போறேன்டா. அதெல்லாம் உனக்கு பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கடா. சரி சாரா, கண்டிப்பா பண்ணிடலாம். சரியா? இங்க பாத்தீங்கன்னா இப்ப கொஞ்சம் கொஞ்சமா அந்த கேப்சூல்ஸ் எல்லாம் விரிய ஆரம்பிச்சிருச்சு. பாத்தியா, டைனோசர் ஷேப்ல டேப்லெட்டும் மெல்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இது பார்க்க ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல. இன்னும் நல்லா மிக்ஸ் பண்ணனா ஃபுல் ஷேப்ல வந்துரும் நினைக்கிறேன். ஹே, உங்களை நினைச்சா எனக்கு சிரிப்பா வருது. இத போய் பார்த்து பயந்து மாடி மேல போய் உட்காந்துட்டு இருந்தீங்க பாத்தியா? சரி, இங்க பாருங்கப்பா, எல்லாமே பெருசாயிருச்சு. சூப்பரா அதோட ஷேப்ல வந்திருக்குல்ல. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் ஆஃப் டைனோசர்ஸா ஆயிருக்கு. சூப்பரா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு.
நம்ம மட்டும் டைனோசர்ஸ் காலத்துல இருந்திருந்தோம் அவ்வளோதான், ஒரே வாய்க்கு நம்மள ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்ருக்கோம். இந்த எல்லோ கலர் டைனோசர் பாத்தீங்களா, இதோட கால் எவ்வளோ பெருசா இருக்குன்னு. அதுவும் இல்லாம அதோட வாய் நல்லா ஷார்ப்பா இருக்குல்ல. இந்த ப்ளூ கலர்ல இருக்கிற டைனோசரும் நமக்கு முன்னாடி கிடைச்ச எல்லோ கலர் டைனோசரும் ஒரே மாதிரி தான் இருக்கு. ஸோ ரெண்டுமே ஒன்று தான். அதுக்கப்புறம் இந்த கிரீன் கலர் டைனோசர் பார்த்தியா, அந்த முதுகுல எல்லாம் முள்ளு முள்ளா அது எப்படி இருக்கு, பார்க்கவே பயங்கரமா இருக்குல்ல. இதோட கழுத்து பார்த்தியா எவ்வளோ நீளமா இருக்குன்னு. அதே மாதிரி வாலும் ரொம்ப பெருசா இருக்கு. அண்ட் லாஸ்டா இருக்கிறது தான் தண்ணிக்குள்ள வாழ்ற டைனோசர். அது நல்லா நீச்சலும் அடிக்குமா. சூப்பரா இருக்குல்ல. இதெல்லாம் கேட்கவும் ஆச்சரியமா இருக்குல்ல. சூப்பர் சாரா, நீயும் நிறைய விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்கியே, வேற லெவல் தான் போ. ஓகே, இனி பேலன்ஸ் இருக்கிற எல்லா கேப்சூலையும் அதே மாதிரி போட்டுருவோம். இதுல என்னென்ன டைப்ஸ் ஆஃப் டைனோசர்ஸ் வரப்போகுதுன்னு தெரிஞ்சுக்க ரொம்ப ஆவலா இருக்கு. ஓகே, ஒரு எல்லோ கேப்சூல் மட்டும் பேலன்ஸ் ஆயிடுச்சு, பரவாயில்ல, அது இன்னொரு நாள் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். அதுக்கப்புறம் 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் நமக்கு அதே மாதிரியான ஷேப்ஸ் கிடைக்க போகுது. வேற லெவலா இருக்குல்ல. இன்னைக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு இந்த ஆக்டிவிட்டி. மணி, இப்ப நீ போட்ட கேப்சூல்ல சீக்கிரமா பெருசான மாதிரி தெரியுதுலடா. என் அங்கிளுக்கு கால் பண்ணி ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள், இது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்ல போறேன். ஓகே சோயா, சொல்லு. இதே மாதிரி நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ற மாதிரி டாய்ஸ் வாங்கி தர சொல்லு, சரியா? ஓகே, இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது எல்லாமே ஆல்மோஸ்ட் ஃபுல்லா அதோட ஷேப்ஸ்க்கு வந்துருச்சு. ஓகே, இப்போ இதை வெளியே எடுத்துடலாம். நம்ம கேப்சூல் அட்டையில் என்ன தெரியுமா போட்டிருந்துச்சு, 4 கேட்டகரிஸ் இருக்காமா இந்த டைனோசர்ஸ்ல. ஓகே, நம்ம கிட்ட ஒண்ணுதான் இருக்கு, இருந்தாலும் பரவாயில்ல, இதுவே சூப்பரா இருக்குல்ல. இந்த ஆரஞ்சு கலர் டைனோசர் நம்ம ஆல்ரெடி கிடைச்சது தான், அதனால இதை பத்தி ஒன்றும் சொல்றதுக்கு இல்ல. ஓகே, நெக்ஸ்ட் என்ன கிடைக்க போகுதுன்னு பார்க்கலாம். இது என்ன தெரியுமா, இது என்ன டைனோசர் கேட்டா நீங்களே பயந்துருவீங்க. அதுக்கு பெரிய கொம்பு இருக்கு, அது பார்க்கவே அப்படி பயங்கரமா இருக்குல்ல. அதுக்கு மூக்கெல்லாம் கொம்பு இருக்கு. அதுக்கப்புறம் இப்ப நமக்கு கிடைக்கிற டைனோசர் என்ன தெரியுமா, அது காட்ஸிலா படத்துல எல்லாம் காமிக்கிறாங்க தெரியுமா, பெரிய பெரிய பல்லு வச்சு மனுஷங்களை வேட்டையாடுற டைனோசர். இது நமக்கு ஆல்ரெடி கிடைச்சது, கழுத்து நீளமா இருக்கிற டைனோசர். அது ரொம்ப பாவமான டைனோசர் தான். அதுக்கப்புறம் இப்ப நமக்கு கிடைச்சிருக்கிறது என்ன தெரியுமா, பறக்கிற டைனோசர். இது பறந்து பறந்து வேட்டையாடுமாமா. கேள்விப்பட்டிருக்கியா? செம்மையா அமேசிங்கா இருக்குல்ல. நமக்கு இப்ப இவ்ளோ டைனோசர்ஸ் கிடைச்சிருக்கு. ஓகேடா மணி, நாங்க 2 பசில் வாங்கியிருக்கோம், அதுவும் விளையாடுவோமா? ஃபர்ஸ்ட் பென்டன் பசில், பின்னாடி வந்து கலரிங் பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க, முன்னாடி பசில் பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் யூனிகார்ன் பசில், இது பாத்தியா எவ்வளோ டஃபா கொடுத்துருக்காங்கன்னு. ஓகே, பின்னாடி கலரிங் பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது ஒரு வாரமா வச்சிருவோம், இது அப்புறமா பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் பென்டன் பசில் பண்ணலாம், இதான் பார்க்க ஈஸியா இருக்கு. ஃபர்ஸ்ட் இது ஃபுல்லாத்தையும் எல்லாமே எடுத்துடலாம், தனித்தனி பசிலா எடுத்து எல்லாம் மிக்ஸ் பண்ணி போட்டுடலாம். அதுக்கப்புறமா அரேஞ்ச் பண்ணலாம். பசில் கேம் எவ்வளோ நல்லதுன்னு தெரியுமாடா. இது பிரெயினுக்கு நம்ம கொடுக்குற ஒரு ஆக்டிவிட்டியும் கூட. இது விளையாண்டா ரொம்ப பிரெயின் நல்லா ஷார்ப்பா ஒர்க் ஆகும், தெரியுமா உனக்கு? என்ன சாரா சொல்ற, பிரெயின் கேமா? ஓ அப்படியா, சரி சரி, நீயே பண்ணு, நாங்க எல்லாரும் பாக்குறோம். ஏன்னா இது ரொம்ப டஃபா இருக்கு, பார்க்கவே கஷ்டமா இருக்கு. அரேஞ்ச் பண்றது ரொம்ப டஃப்னு நினைக்கிறேன். ஆமா மணி, இது கொஞ்சம் டஃப்பான கேம் தான், பட் பிராக்டிஸ் பண்ண ஈஸியா வந்துடும். ஃபர்ஸ்ட் நான் மேலே இருக்கிற 2 கார்ட்ஸ் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். அதில் தான் ஹெட் இருக்கு. ஹெட் கண்டுபிடிச்சிட்டோன்னா நம்ம கொஞ்சம் ஈஸியாக பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நான் அவங்களோட பாடி கண்டுபிடிச்சிட்டேன். அதை அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா ஹேண்டு, அதுக்கப்புறமா அவங்க வாட்சை வச்சு சின்ன சின்ன க்ளூவை வச்சு அப்படியே கண்டுபிடிச்சிடலாம். பார்க்க ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கு, பட் தேடும்போது ரொம்ப டஃப்பாக இருக்கும். அப்புறம் பென்னுங்கிற லெட்டர் கண்டுபிடிச்சாச்சு. அதுக்கப்புறம் அவன் ஃபர்ஸ்ட் அவனோட பேண்ட்டு, அதுக்கப்புறம் அவன் மிடில் இருக்கிற அந்த கார்டும் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து நல்லா அமுத்தி விட்டுரும், இல்லைன்னா சம்டைம்ஸ் அது நம்ம பண்ணதெல்லாம் வெளியே வந்துருச்சுன்னா அப்புறம் வேஸ்ட்டாக போயிடும். ஸோ நம்ம பண்ண டைம் வேஸ்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுறலாம். அதுக்கப்புறம் இந்த பக்கம் இருக்கிற பாய்க்கு பேண்ட்டு பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஷூ கண்டுபிடிக்கணும். ஷூ எங்கே இருக்குன்னு தெரியலையே. ஓகே ஓகே, சர்ச் பண்ணிடுவோம், கண்டுபிடிச்சிடலாம். இன்னைக்கு சீக்கிரமாக முடிச்சிடணும். ஓகே, பேண்ட்டுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் ஷூவும் கண்டுபிடிச்சாச்சு. எவ்வளோ டஃப்பாக இருக்குன்னு பார்த்தியா? இருந்தாலும் நான் எப்படியாவது கண்டுபிடிச்சி அரேஞ்ச் பண்ணிடுவேன். ஜோயா, நீயும் ட்ரை பண்ணுறியா? யூனிகார்ன் பசில் நீ ட்ரை பண்ணி பார்க்குறியா? ஐயோ, நான் இல்லப்பா, இந்த மாதிரி வேலையெல்லாம் என்னால பண்ண முடியாது, நீயே பண்ணிக்கோ. ஃபைனலி நான் பென்டன் பசில் பண்ணி முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் யூனிகார்ன் பசில். இதை பார்த்தாலே தெரியும், அவ்வளோ கலர்ஸ் கொடுத்துருக்காங்க. இது தேடுறதே ரொம்ப கஷ்டம். ஸோ அது இன்னொரு நாள் நம்ம பண்ணிக்கலாம். இது அப்படியே வச்சிருவோம். உங்களுக்கு நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தா நம்ம வீடியோஸ்க்கு லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் இதே மாதிரியான இன்னும் நிறைய வீடியோஸ் உங்களுக்காக வெயிட்டிங். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,